மற்றும் ஒரு எபேசு நிருபத்தின் வேத பாட ஆராய்ச்சிக்கு 3ஆம் வான அனுபவங்களை பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தையும் ஆசையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். எபேசு நிருபம் பவுலடிகளார் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது எபேசு பட்டணத்தில் உள்ள பெரிய சபைக்கு எழுதினது. தேவன் அந்த சபையிலே ஒரு பெரிய எழுப்புதலை எபேசிலே கொடுத்தபடியினால ஒரு மாபெரும் சபை அங்கு நிறுவப்பட்டது. அந்த சபையின் மக்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த பாக்கியங்களை ஸ்லாக்கியங்களை அறியாதவர்களாக வாழ்ந்தபடியினால கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள் சாதாரண மக்களாய் வாழுகிறபடியினால அவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தின் பிரதான நோக்கமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் பாக்கியம் அல்லது ஸ்லாக்கியமாகிய கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டது. ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது அது பொருளாதாரத்தை மட்டும் குறிக்கவில்லை, பொருளாதாரத்தையும் சேர்த்து குறிக்கிறது, செழிப்பையும் குறிக்கிறது. எல்லா பகுதியிலும் அது வெற்றியிலே ஐஸ்வர்யம், சமாதானத்திலே ஐஸ்வர்யம், விசுவாசத்திலே ஐஸ்வர்யம், அன்பிலே ஐஸ்வர்யம். இந்த நிருபத்தில பாத்தீங்கன்னா கிருபையிலே நாம் ஐஸ்வர்யம் பெற்றது என்ற அநேக வார்த்தைகள் வருவதை பார்க்கிறோம். தேவனே ஐஸ்வர்யம் பெற்றவர்கள், தேவனுடைய மகிமையிலே நாம் ஐஸ்வர்யம் பெற்றவர்கள் என்று மகத்துவத்தை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடந்த வாரத்தில் இருந்து நாம் பார்த்து கொண்டிருப்பது எபேசர் நிருபத்தின் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்றார் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்? பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்து உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். எதற்கு? நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறபடினால் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். யாபேசை போல என்னை ஆசீர்வதியுமே, இந்த எபேசு மக்களை ஆசீர்வதியுமே என்ற ஒரு விண்ணப்பம் அல்ல. என்ன ஜெபம் இது? சோத்திர ஜெபம். சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னாரே, அந்த சோத்திர ஜெபம். என்ன சோத்திர ஜெபம் நமக்கு மாதிரியை இங்கு காண்பிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரா? கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். தேவனாலே நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டோம். இன்னொரு சொல்ல போனா இணைக்கப்பட்டோம். நான் இருக்கும் இடத்தில் உங்களை சேர்த்து கொள்ளும்படி நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். அவரோடு இணைத்து கொண்டார். அவர் இருக்கும் இடத்தில் அவரோடு கூட உன்னதங்களிலே பிதாவின் வாலித பாரசத்தில் வீற்றிருக்கும் ஒரு மாபெரும் பாக்கியம். எபேசியர் 2:6 சொல்றாரு. இது உச்சக்கட்ட பாக்கியம். தேவனோடு இணைக்கப்படுவது. ஒரு மனிதன் தேவனோடு நெருங்க கூட முடியாது. பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போவான். பயத்தோடு நடுக்கத்தோடு போவான். ஆனா அவன் திரும்பி உயிரோட வருவான்ற நிச்சயமும் கிடையாது. அதனால காலில் கயிறு கட்டி இருப்பாங்களாம், மணி கட்டி இருப்பாங்களாம். ஆள் மூவ்மெண்ட் இருக்கான்னு சத்தம் கேட்கறதுக்கு, சத்தம் இல்லைன்னா கயிறு இழுக்கிறது. அவ்வளவு தூரத்திற்கு ஒருவராலும் நெருங்கக்கூடாத தேவன். பரிசுத்தர் என பரிசுத்தம் என்று வாழ்ந்த தேவன் அண்டை
அசுத்தமான மனிதன் நெருங்கவே முடியாது. அந்த சீனாய் மலையில் அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது அவர்களால் அதை சகிக்க முடியவில்லை. அந்த தேவன் ஜனங்களை தம்மோடு இணைத்துக் கொள்வதற்காக தாங்களும் ஜனங்களும் ஒன்றாய் இருக்கிற ஐக்கியத்தை விரும்பி, அவர் ஐக்கியத்தை விரும்புகிற தேவன், உறவை விரும்புகிற தேவன். ஆகவே தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாக அனுப்பி உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாதபடிக்கு அவர் மேலே செலுத்தி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ஜனங்களை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். இதைதான் நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று யோவான் 14 சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, அங்க அதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 11ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அதை திரும்பவும் ஒரு தடவை நான் வாசித்து காண்பிக்கிறேன். ஏன்னா இது இருதயத்திலே ஆழமாக நமக்குள்ளே பதிய வேண்டிய வசனங்கள். இந்த வசனங்கள் இருதயத்தில் பதிந்தால்தான், அதாவது நிலைத்திருந்தால்தான் அது கனி கொடுக்க முடியும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஏன் அவர் வார்த்தையாகிய தேவன். அங்க என்ன சொல்றார் பாருங்க, 11ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசியுங்கள், அதற்கு ஆதாரம் என் கிரியைகள். இதை நம்ம எல்லாருமே விசுவாசித்திருவோம், அப்படிதானே? ஆனா அன்னைக்கு யூதர்கள் எல்லாம் அதை விசுவாசிக்க, அவர் மனுஷ சாயலிலே இருந்தார், நம்மை போல பாடுள்ள சரீரத்திலே அவர் இருந்தார். ஆகவே வெளித்தோற்றத்தை பார்த்தபடியினாலே அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அவர் தேவ சாயலை வெளிப்படுத்தவே வந்தார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் 14, 18ஆம் வசனத்திலும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, நீங்க என் சாயலை அறிய வேண்டுமானா என் கிரியைகளே அதற்கு சாட்சிகள் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன தேவன் நாம் பாருங்க, ஆயத்தம் பண்ணினவன் என்ன பண்றாரா, நம்மோடு கூட என்றென்றுமாய் இருக்கும்படி அவரோடு சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் வந்து உங்களோடு வாசம் பண்ணுவேன் சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், கிறிஸ்துவுக்குள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், கிறிஸ்து உங்களுக்குள். மாபெரும் சத்தியம். 1 கொரிந்தியர் 1:29 என்ன சொல்றாரு, நாம் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லுகிறார். அதே கொலோசியர் 1:27 வரும்பொழுது என்ன சொல்லுகிறார், கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை என்று. அததான் இங்க சொல்றது. நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், யாரு, நாம் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சக்கட்ட பாக்கியம் என்று சொல்லுகிறோம். அதுதான் இங்க சொல்லுகிறார், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறார். அதே 2 கொரிந்தியர் 6:16 வரும்பொழுது அங்க என்ன சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஏன் ஒன்றாக இணைக்கப்பட்டோம். Now we cannot differentiate in our spirit which is the part of Christ and which is the part of Chandar Singh. அப்படிதானே? என்னுடைய பகுதி என்ன, அந்த அளவுக்கு இருவரும் ஒன்றாகி சங்கமாகி விட்டோம். கடல்ல கூவத்து தண்ணி போய் கலக்குது சென்னையில, அதற்கப்புறம் அந்த வித்தியாசத்தை பார்க்க. அதே மாதிரிதான் கிறிஸ்து கடல் போன்றவர். நாம் அவரோடு இணைக்கப்பட்டபடியால் இப்பொழுது எது நாம் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், கிறிஸ்துவை பற்றிய உண்மையெல்லாம் நம்ம, அதுதான் அந்த 1 கொரிந்தியர் 1:30 சொல்ற, 29 அவருக்குள் வைக்கப்பட சொல்லிட்டு, அவராலே, அவருக்குள் வைக்கப்பட்டபடியினாலே கிறிஸ்துவே நமக்கு எல்லாவுமானார், வரிசையிலா நீதியானார், பரிசுத்தமானார், மீட்பானார், ஞானமானார், நம்ம எல்லாமே சொல்லலாம்.
என் விசுவாசமானார், என் ஆசீர்வாதமானார், என் தகுதியானார், என் வெற்றியானார் என்று சொல்லுகிறது. இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் நம்ம தியானித்து தியானித்து அறிந்து கொண்டோமானால் கிறிஸ்துவோடு கூட உடன் சகோதரர்கள், அப்படித்தானே, உடன் உரிமைக்காரர்கள், அவருக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உரிமை உள்ளவர்கள், சுதந்திரவாளிகள், பங்காளிகள். இது அவருடைய ஒரே பலியின் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தபடினாலே, பாவ நிவாரண குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தபடியினாலே நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி கொள்வதற்கு பிதாவுக்கு பிரியமாயிற்று. இப்போ பழையபடி தேவனை கண்டில்ல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அப்படிதானே, பரிசுத்தத்தோடும் நீதியோடும் தைரியத்தோடும் அவரோடு உறவு கொள்ள அவரை சேவிக்கிற ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். இது எப்பொழுதும் நம்முடைய நினைவிலே இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். நான் வேறு, அவர் வேறு அல்ல. வேதத்தில் அவரை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் நம்மை பற்றி படிக்கிறோம். அந்த சிந்தையோடு நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றுகிறபடினாலே கிறிஸ்துவாக நாம் வாழ முடியும். அதுதான் இங்க சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம கிறிஸ்துவின் ஒரே பரிகார பலியினாலே அவரோடு என்றென்றுமாய் இணைத்து விட்டார், பூரணப்படுத்தி விட்டார். அப்படிதானே சொல்றாரு அங்க எபிரேயர் 10:14, 10:12 என்ன பண்றார், ஒரே பலியினாலே நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். இங்க எதுவுமே நாம் செய்யறதில்லை, ஒரே பலியினாலே பாவங்கள் நீக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். எபிரேயர் 9:26, 28 வசனங்களை வாசித்து பாருங்க, சொல்லுகிறார். அதே எபிரேயர் 9:12 என்ன சொல்றாரு, அந்த ஒரே பலியினாலே நித்திய மீட்பை, அவருடைய ரத்தமாகிய பலி செலுத்தப்படினால் நித்திய மீட்பை நமக்கு உண்டாகி, 14 ஒரு சுத்த மனசாட்சி, குற்றமே இல்லை, பாவமே இல்லை, நான் தேவனண்டை எப்பொழுது வேணுமானாலும் சரிக்கு சரியாக உறவு கொள்ள முடியும், பிசாசின் மேல் ஆளுகை செய்ய முடியும் என்ற ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். அந்த மனசாட்சியையும் நமக்கு தந்து விட்டார். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆசீர்வாதம் என்றால் இட்ஸ் an empowerment, அப்படிதானே, empowerment டு என்ன, prosperity, அப்படிதானே, healing, shalom, peace, nothing missing, nothing. It's empowerment to wholeness of Christian life. தேவனுடைய பரிபூரணத்தில் வாழுகிறதற்கான empowerment தான் ஆசீர்வாதம். Empowerment to live holy, empowerment to live righteous, empowerment to live the Christ life. கிறிஸ்துவின் ஜீவனை வாழ்கிறதற்குரிய ஒரு வல்லமையை நமக்கு தந்து விட்டார் என்று சொல்லுகிறார். இந்த எம்பவர்மெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது சாதாரண எம்பவர்மெண்ட் அல்ல என்று நாம் போன வாரமே நாம் பார்த்தோம். ஆதியிலே மனிதனை தேவன் சிருஷ்டித்த பொழுது, 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் உண்டாக கடவது உண்டாக கடவது என்று சொல்லி சிருஷ்டிப்பதை பார்க்கிறோம். அவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தமது சாயலும் தமது ரூபத்திலும் கனிகளை உண்டாக்கும் என்று அது அந்தந்த வகையின்படி அந்த விதைக்கு ஒரு வல்லமையை கொடுத்தார். கடைசியா மனிதனை என்ன பண்றாரு, தமது சாயலிலும் தமது ரூபத்திலும் சிருஷ்டிக்கிறார்.
ஆளுகை செய்ய, ஆண்டு கொள்ள, கீழ்ப்படுத்த தமது சாயலை கொடுக்கிறார். முதல் அதிகாரத்திலே தமது சாயலை காண்பிக்கிறார். என்ன சாயல்? அவர் சொன்னபடியே ஆகும் என்ற சாயலை காண்பிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களிலே மிக பெரிய ஆசீர்வாதம் என்றால் தேவனாக வாழ்கின்ற அதாவது எம்பவர்மென்ட் டு லிவ் லைக் கிரைஸ்ட், கிறிஸ்துவாக வாழ்கிற வல்லமையை நமக்கு தருகிறார், அல்லது அந்த பொட்டன்ஷியல் திறமையை நமக்கு தருகிறார். தேவனை தேவனாக வாழ வைக்கிற அந்த பொட்டன்ஷியலையே நமக்கு தந்து விட்டார். அதுதான் நம் ஜோயே ஜீவன் என்று சொல்லுகிறோம். இங்க என்ன சொல்லுகிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அங்க தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அவைகள் அப்படியே நிறைவேறினதை பார்க்கிறோம். எப்படி ஆசீர்வதித்தாரா? அங்க ஆதியாகமம் 1:27 சொல்றாரு, பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அவர் சொன்னதெல்லாம் அப்படியே ஆனதை நாம் பார்க்கிறோம். ஐயா, அந்த சாயலை நமக்கு, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? நீ சொன்னபடி ஆகும் என்ற ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு தரப்பட்டதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் போன வாரம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நான் ஆரம்பித்தேன். அதை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பார்த்தது 13:2 அவர்கள் அந்த இடத்தில் சேர்ந்து ஒருமித்து வாழக்கூடாதபடிக்கு பூமி அவருடைய ஆசீர்வாதங்களை தாங்க முடியவில்லை என்று பார்த்தோம். அது என்னங்க? எல்லையில்லா தேவனின் ஆசீர்வாதம். அதுதான் அங்க பாருங்க, மெல்கிசேதேக்கு வருகிறார் 14ஆம் அதிகாரத்துல. நான் அதை வேணா எடுத்து உங்களுக்கு படிக்கிறேன். என்ன ஆசீர்வாதத்தால் அங்கே ஆசீர்வதித்தார் என்று சொல்லுது. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் அங்க விவரித்து சொல்லப்பட்டுள்ளது. அங்க பாருங்க, 19ஆம் வசனம், இல்ல 19ஆம் வசனம், அவனை ஆசீர்வதித்து, மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதித்தார். நமக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம் என்னங்க? ஒரு மனிதனின் ஆசீர்வாதம் அல்ல, ஒரு பெரிய மகானின் ஆசீர்வாதம் அல்ல, ஒரு ஞானியின் ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அததான் இங்க சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுல எந்த ஒரு நத்திங் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் வெரி பிளெஸிங், அப்படித்தானே? தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தாலும், கிறிஸ்துவின் முழு ஆசீர்வாதத்தாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்னங்க? எந்த பகுதியிலுமே எந்த குறைவுமே இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் சம்பூரணம், ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. அப்படிதானே சொல்றாரு யாக்கோபு 1:6-7 வசனங்களை வாசித்து, 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 4ல இருந்தே வாசித்து பாருங்க. அங்க அது சொல்லுவதை பார்க்கலாம். 4ஆம் வசனத்துல அதேதான் இங்க 2 கொரிந்தியர் 9:8 சொல்றாரு. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு சகலவித கிருபைகளை பெருக்கி தருகிறார் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. தேவனுடைய the very nature of God is blessing, அப்படிதானே?
தேவனுடைய சாயலே ஆசீர்வாதத்தின் சாயல். அந்த ஆசீர்வாதத்தின் சாயலை நமக்கு தந்து விட்டார். அந்த ஆசீர்வாதத்தின் சாயலை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, லாமக்கு தன்னைத்தானே அங்கெல்லாம் அவங்க சபித்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஏன்? வாயிலே அந்த அதிகாரத்தை நீ சபிக்கிறபடி நடக்கும், ஆசீர்வதிக்கப்படி நடக்கும். ஆனா நோவாவை பற்றி சொல்லும் பொழுது அவன்தான் அதை உபயோகப்படுத்துவதிலே வேதத்திலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 9ல கடைசியில 26ல பாருங்க, 25ல இருந்தே சொல்றாரு, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைக்கு அடிமையாயிருப்பான். அப்படியே ஆயிடுச்சு இல்ல. அவனும் நோவாவுடைய மகன் தான். ஏன்? அவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே சொல்லிட்டான். அதனால்தான் மற்றவருடைய குறைய சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. சேமுடைய ஏன் அவன் அதை கவரப் பண்ணான் தகப்பனுடைய குறைய. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். அத சொல்லிட்டு அப்பனா என்ன, நீ இவன் ஆளுகை செய்கிற இடத்துல அவனை வச்சுட்டாரு, அவனை அடிமையா வச்சுட்டாரு. அவனை அடிமைக்கு அடிமையாக, இவனை ஆளுகை செய்கிறவனை ஆளுகை செய்கிறவனாக வைத்து விட்டார். 3வது மகனை பற்றி என்ன சொல்றாரு? யாப்போத் தேவன் விருத்தியாக்குவார், கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் யாப்போத்துக்கும் அடிமையாயிருப்பான் என்று சொல்லுகிறார். இவ்வாறு வாயின் வார்த்தையினால் சொல்லி ஆசீர்வதிய அவர்கள் சொன்னபடியே ஆனது. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதமே, தேவ சாயலின் ஆசீர்வாதமே சொன்னபடியே ஆகும். அததான் நாம் வேதத்துல மார்க் 11:23 சொல்லுவதை பார்க்கிறோம். தேவனுடைய விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னங்க? தேவனுடைய ஸ்பாவத்திலே இருங்கள். நீங்க அவரோடு இணைக்கப்பட்டு விட்டீர்கள். அவருடைய ஸ்பாவம் உங்களுடைய புதிய ஸ்பாவம். பழைய ஸ்பாவம் உலக விசுவாசம். என்ன? ஒரு காரியத்தை பார்த்தால்தான் அதை விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறது. சுகமானதை பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்பது உலக விசுவாசம், மனித விசுவாசம். அது எல்லாருமே விசுவாசிப்பாங்க. அதுல நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட். ஆனா இது தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய சாயல். என்னங்க? ஒரு காரியத்தை காணும் முன்பாக அதை விசுவாசித்து பேசுவது, பேசி அதை சிருஷ்டிப்பது, இல்லாதவைகளை இருக்க பண்ணுவது. இல்லாதவைகள் என்று சொல்லும் பொழுது இயற்கை மண்டலத்திலே கண்களுக்கு தெரியாதவைகளை இருதயத்தில் விசுவாசித்து பேசி உருவாக்குவது. இதுதான் அங்க அவர் சொல்லுகிறார். தேவனுடைய விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஸ்பாவத்தில் இருங்கள், பி இன் காட்ஸ் நேச்சர் என்று சொல்லுகிறார். ஏன்? இணைக்கப்பட்டு விட்டீர்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், இணைக்கப்பட்டு விட்டீர்கள். இப்பொழுது அவருடைய ஸ்பாவம் தான் நம்முடைய ஸ்பாவம். இங்க என்ன சொல்றாரு? அந்த விசுவாசம் தான் நம்முடைய விசுவாசம். அவருடைய பரிபூரண எல்லையில்லாத ஆசீர்வாதம் தான் நம்முடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்திற்கு எல்லையே இல்லை. நீங்க எப்படினாலும் சொல்லி வாயில பேசுனீங்கன்னா அது அப்படியே நடக்கும். நாம் யார்? பாராக் மனிதர்கள். பாராக்னா என்ன? பிளஸிங், பராக்கா அப்படிதானே வைக்கிறோம். பிளஸிங், ஆசீர்வாதம் மனிதர்கள். ஐயா, நம்ம எவ்வாறு அவர் மாற்றி இருக்கிறார்? புது சிருஷ்டியிலே பாராக் மனிதர்களாய் மாற்றி இருக்கிறார். புது சிருஷ்டி பாராக் மனிதன். அதனாலதான் 1 பேதுரு 3:9 சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்கள் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். We have been called to bless.
அவர் காலிங் இஸ் டு பிளஸ். அப்படின்னா என்னங்க? நன்மையானவைகளை, பாராக் என்றால் நன்மையானவைகளை பேசுவது. தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்து அவர் பார்த்து பேசினதெல்லாம் நன்மையானதை தான் பேசினார். இன்னைக்கும் நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது, உன்னிலே பழுது இல்லை, உன்னிலே பாவம் இல்லை, சம்பூரண ரூபவதி, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நான் உன்னிலே களி கூறுகிறேன், நீனே என்னுடைய நித்திய மகிழ்ச்சி என்று நன்மையானவைகளை தான் அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் பாராக் ரத்தம், நன்மையானவைகளை பேசும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தண்டு. ஐயா, நம்முடைய பாவங்களை குறித்து கண்டிக்கிற ரத்தம் அல்ல, நம்மை பரிசுத்தவான், நீதிமான், பரிபூரணம் உள்ளவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பேசுகிற, நன்மைகளை பேசுகிற ரத்தம். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதை தான் செய்கிறார். நம்முடைய வேலை என்னங்க? அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள். நன்மையானவைகளை சாட்சியின் வசனம் என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது? அதனால் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை பேசுவதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும். அதைதான் வேதவசனம் கூறுகிறது. வேதவசன அடிப்படையில் அதை நாம் பேச வேண்டும். அதுதான் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் ரத்தம் பரிகாரமாக செலுத்தப்பட்டு, பாவம் நித்தியமாக நீக்கப்பட்டு, தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு, இணைக்கப்பட்டு, கிறிஸ்துவாக அவருடைய எல்லாம் சுதந்தரித்துக் கொண்டோமே, உடன் சுதந்திரராக, வாரிசாக, அதை பேசுவதற்குத்தான் நம்மை அழைத்தார் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு, ஆசீர்வாதத்தை சொல்லுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்னு என்னங்க? ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பா அனுபவமாக்கி கொள்ள. பெரிய ஆசீர்வாதம். நான் இப்ப என்ன சொன்னேன்? உண்டாக கடவது என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து விட்டார். அவருடைய சாயலின் ஆசீர்வாதம் என்னங்க? அவர் சொன்னால் சொன்னபடி ஆகும். சங்கீதம் 33:9 பாருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யாரை பற்றுங்க சொல்லி இருக்கிறது? பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆனா இங்க என்ன சொல்லுகிறாரு? மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்து சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க என்ன ஆசீர்வாதங்க இது! உச்சக்கட்ட ஆசீர்வாதம். சொன்னபடியே ஆகும். தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யோசுவா கட்டளையிட சூரியன் நிக்கலையா? எலியா கட்டளையிட மழை நிக்கலையா? அப்புறம் கட்டளையிட மழை பெய்யலையா? அப்படிதானே? இயேசுவானவர் காற்றையும் கடலையும் இறையாதே என்று கட்டளையிட அது இறையாமல் இல்லையா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். இந்த ஆசீர்வாதம் என்னங்க? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? நீ தேவனாய் வாழ்வீர்களாக என்று சொல்லுகிறோம். நாம் ஆசீர்வதிப்பதற்கென்று அழைக்கப்பட்டவள்னா நம்ம வாயில ஆசீர்வாதத்தை பேசுவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்.
ஆசீர்வாதமும் சாபமும் காணப்படக்கூடாது. சபிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. எதை? தீமையான பாவங்களை நாம் சபிக்கலாம், வியாதிகளை சபிக்கலாம், குறைகளை அது பிசாசின் கிரியைகள். அவன் சபிக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, அவன் சபிக்கப்பட்டவன், சத்துரு. ஆகவே அவனை நாம் ஆண்டவர் அவரோடு இணைந்து நாம் சபிக்கிறோம். அதுதான், எவைகளை நீங்கள் கட்டுகிறீர்களோ, இன்னொரு சபிக்கிறீர்களோ அது சபிக்கப்பட்டிருக்கும். எவைகளை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்களோ, எவைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களோ அவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அததான் நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்றாரு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஏங்க, இது மனிதனுக்கு நாவிலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். மனிதனுக்கு நாவிலே கொடுக்கப்பட்ட, நீ ஆசீர்வாதத்தையும் பேசலாம், சாபத்தையும் பேசலாம். ஆண்டவர் அந்த 11ஆம் மார்க்க பதில அத்திமரத்தை பார்த்து சாப வார்த்தைகளை பேசினார். இனி ஒருபோதும் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாது இருப்பானாக என்று அங்க 11, 14 வரிசையா வாசித்து பாருங்க. 11 இருந்து சொல்லி 14 வரைக்கும் பார்க்கிறோம். அங்க அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எப்படி சபித்தார்? சொல்லி. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். நாம் பேசுகிற வார்த்தை ஒன்று மரணத்தை பிறப்பிக்கும் அல்லது ஜீவனை, அதாவது என்ன, சாபத்தை அல்லது ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கும். அந்த ஒரு சாயலை நம்முடைய நாவிலே தந்திருக்கிறார். நாம் சாதாரணமாக நம்முடைய பேச்சை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனா நாம் யார்? தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த நாவிலே முழு அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாவானது சிறிய அவயவாய் இருந்தும் முழு ஆயுள் சக்கரத்தையும் அது கரைப்படுத்தி தீக்கொளுத்தி போட முடியும் என்று யாக்கோபு 3 சொல்லுவதை பார்க்கிறோம். அங்கதான் அவர் சொல்றாரு, தவறான பேச்சுக்கு இடங்கொடாதவன் பூரண புருஷன் என்று சொல்லுகிறார். எப்படி குதிரை கடிவாளத்தால் அடக்கப்படுகிறதோ அவ்வாறு நம்முடைய சரீரமும் நாவினால் அடக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தது நம்முடைய நாவை பிடிக்கிறார். நன்றாக இந்த நாவின் மகத்துவ ஆசீர்வதிக்கிற சபிக்கிற ஒரு வல்லமையை நாவிலே கொடுத்திருக்கிறார். நன்மையானவைகளை பேசுவது ஆசீர்வதிப்பது. பராக். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார் என்று நம்ம அங்க 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்படின்னா அங்க யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு என்ன? பாராக், ஹீப்ரு வேர்ட். நன்மையானவைகளை பேசினார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் ஒன்று நன்மையானவைகளை பேசுகிறது, தீமையானவைகளை அல்ல. இதோ நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ நன்மையை தெரிந்து கொள். மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். எப்படிங்க தெரிந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் எல்லாம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நம் நாவிலே நாம் தெரிந்து கொள்ளும். அததான் இங்க சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ மரணத்தை விரும்பினா மரணத்தை பேசு, ஜீவனை விரும்பினா ஜீவனை பேசு. அதுதான் சொல்றாரு, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதே நீதிமொழியில் 6:2 சொல்றாரு, உன் வாயின் வார்த்தையினால் நீ சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தையினால் நீ பிடிபட்டாய். மத்தேயு 12:37 வரும்பொழுது என்ன சொல்லுகிறாரு? உன் வாயின் வார்த்தையினால்
நீ நீதிமான் அல்லது ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே அதை முக்கியத்துவப்படுத்தி அங்க சொல்லிட்டு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி நல்ல வார்த்தை பேசுவதற்கும் தீமை பேசுவதற்கும் உடைய காரியங்களை 34, 35 சொல்லுது பாக்கலையே. நாம் இதயத்தை எதை நிரப்புகிறோமோ அதுதான் வரும். வேத வசனத்தினால் நிரப்பினால் நன்மைதான் வரும். ஏன்? இதுதான் நன்மையானது. நன்மையானவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட உச்சக்கட்ட ஆசீர்வாதத்தை உபயோகப்படுத்தி இந்த உலகத்தை பரலோகமாய் மாற்றுவது தேவன் நம்மில் எதிர்பார்ப்பது. நாம் என்ன பேசுகிறோம்? நமது வாழ்க்கையும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, சபையின் வாழ்க்கை, நம்முடைய தேசத்தின் எல்லாவற்றையும் நம்முடைய வாயின் வார்த்தையினாலே சிருஷ்டிக்க சொல்லுகிறார். ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள், நன்மையை பேசி ஆசீர்வதிக்க. நாம் பேசுகிற வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது என்று பார்த்தோம். அப்படிதானே? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, வார்த்தையினாலே சகலவற்றையும் தாங்குகிற வல்லமை என்று. நம்முடைய வார்த்தையில அதே வல்லமை இருக்கிறது. அவருடைய சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அத சொல்றவர் தான் இங்க இயேசுவானவர். இங்க மார்க் 11:23 என்ன சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல சொன்னாரா? ஒரு இடத்துல திரும்ப திரும்ப எல்லா இடங்களும் சொல்லுவார். நீங்க அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அது உனக்கு கீழ்ப்படியும். காட்டத்தின் மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி சமுத்திரத்திலே நடப்படுவாயாக என்று சொல்ல. பாருங்க, 17:6 நான் வாசிக்கிறேன். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். என்ன விசுவாசம்? நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே தேவனுடைய விசுவாசம் உடையவர்கள் என்ற விசுவாசம் இருந்தால், நான் தேவனால் பிறந்தவன், தேவ வித்தினால் பிறந்தவன். 1 பேதுரு 1:23 சொல்ல, தேவ வித்தினால் பிறந்தவன். அப்போ அந்த தேவ சுபாவம் தான். என்ன சுபாவம்? காணாமல் விசுவாசிக்கிற தேவ விசுவாசம் தான் என்னுடைய சுபாவம். அதுதான் சொல்றார் அவர் இங்க. அந்த விசுவாசம் கொஞ்சம் இருந்தா நீங்கள் இந்த காட்டத்தின் மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்லி அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். நீங்க சொல்ல அது கீழ்ப்படியும், சொல்ல ஆகும், கட்டளையுடன் நிற்கும். என்னங்க அது? தேவ சாயல், உச்சக்கட்ட ஆசீர்வாதம். நீங்க சொல்ல யூ கேன் கமாண்ட். வேரோட பிடுங்கப்படுவது மாத்திரமல்ல, அது எப்படிங்க சமுத்திரத்துல போய் நட முடியும்? இங்க பக்கத்துல அடுத்த கிராமத்துல அடுத்த ஊர்ல போய் நடப்படுனா அர்த்தம் இருக்கு. சமுத்திரத்துல நடப்படுவாயாகன்றாரு. There is nothing impossible for you. அததான் இங்க சொல்ல வருகிறார். கூடாதது ஒன்றுமே இல்லை. நீ வாயின் பேசுகிற மகத்துவத்தை அறிந்து கொண்டாயானால், நான் சொன்னபடியே ஆகும் என்ற விசுவாசத்தை வளர்த்து கொண்டாயானால். ஏன் அந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சொன்னபடி ஆகிற விசுவாசம் தேவ விசுவாசம். அது மறுபிறப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதுதான் ஜோயே, ஜீவன் என்று சொல்லுகிறோம். ஆனா நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறபடினால, ஐம்புலன் உணர்வுகளால் வாழப்படுகிறபடினால அது டாமினண்டா இருக்கு. அப்போ
இந்த ஆவி மாம்சத்தை ஆளுகை செய்ய வேண்டுமானால் இந்த எண்ணங்கள் மேலோங்கி நம்மில் இருக்க வேண்டும். என்ன எண்ணம்? நான் தேவ சாயலிலே தேவ ரூபத்தில் இருக்கிறேன், தேவ ஸ்பாவத்தில் தேவ வித்தினால் பிறந்தபடியினால் தேவ ஸ்பாவத்தில் தேவனுடைய விசுவாசத்தில் காணாமல் விசுவாசித்து பேசுகிற ஸ்பாவத்தில் இருக்கிறேன் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்க இரவும் பகலும் இதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுவே நம்முடைய பேச்சாக இருக்க வேண்டும். அதுவே என்ன? நான் சொன்னபடியே ஆகும், நான் சொன்னபடியே ஆகும், நான் சொன்னபடியே ஆகும். அந்த நினைவு, அந்த பேச்சு, அந்த படம் இருதயத்தில் உருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அததான் அவர் இங்க சொல்லுகிறார். சொல்ல வேற ஒண்ணுமே சொல்லலங்க அவரு. உபவாசிக்க, உபவாசித்து ஜெபிக்க அப்படி சொல்றாரோ? சொல்லல. போதகரை அழைத்து உபவாசித்து சபையை கூட்டி உபவாசித்து அப்படி சொல்லலங்க, சொல்லல. கொடுக்கப்பட்ட விசுவாசம், நான் ஏற்கனவே உங்களுக்கு திரும்ப அதை ஞாபகப்படுத்துகிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசம், தேவ விசுவாசம். யூதா 3ஆம் வசனத்தில் அதை சொல்லுகிறார். அதற்கு அதை பிசாசு திருட வருவான். அந்த தேவ விசுவாசத்தில் நீ வாழாதபடிக்கு ஐம்புலன் உணர்வினால் உன்னை தரிசித்து வாழ வைப்பான். நாம் தரிசித்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. 2 கொரிந்தியர் 5:6 சொல்ற மாதிரி விசுவாசித்து வாழ அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னு என்ன? ஒரு காரியத்தை காண்பதற்கு முன்பாக விசுவாசிக்கிற காட்டத்தி மரம் வேரோடு புடுங்கப்பட்டு கடலிலே நடப்படுவதை கண்களினால் பார்க்காமல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? சொல்லிட்டு போகலையே, அங்கேதான் இருக்குது அந்த மரம். எங்க? இது விசுவாசித்து நடப்பவன் அல்லங்க, இது தரிசித்து நடப்பவன். வியாதியை பார்த்து, யூ ஸ்பிரிட் ஆஃப் கேன்சர், நீ வேரோடு புடுங்கி தள்ளுண்டு போ சமுத்திரத்திலே என்று சொல்லி திரும்பவும் பார்த்தோம்னா அறிகுறி இருக்கு. ஏன்? இது தரிசித்து நடப்பதுங்க. விசுவாசித்து நடப்பவன் அதை பார்க்க மாட்டான். காணாதவைகளை காண்கிற கண்கள். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார் மத்தேயு 13, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் இருதயம் உணர்கிறதினாலும் நீங்கள் பாக்கியவான்கள். அவர்களோ ஐயா அந்த பாக்கியம். எந்த பாக்கியங்க? என்ன பாக்கியம்? விசுவாசம் என்னும் பாக்கியம். என்ன விசுவாசம்? இந்த விசுவாசம் நான் சொன்னபடி ஆகும். ஏன்? அங்க விதையை பற்றிய ஊமையை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார், தேவர் ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, தேவர் ராஜ்யத்தின் ரகசியம் நீங்கள் அறிவதற்கு. அப்படிதான் நாங்க 11ஆம் வசனத்துல 13, 11 என்ன சொல்றாரு? உங்களுக்கு அருளப்பட்டது. தேவர் ராஜ்யம் செயல்படும் விதத்தை அந்த ஊமையில என்ன சொல்றாரு? விதையை போல அதை விதைத்து எப்படி குடியானவன் அறுவடையை அவன் அறியாத விதமாக, அப்படிதானே? விதையை விதைத்து தூங்கி எழும்பி அவன் அறியாத விதமாக தானாக முளை கிளம்பி, அப்படிதானே, கதிர் விடுகிறதை பார்க்கிறோம். அததான் இங்கே சொல்லுகிறார். தேவர் ராஜ்யம் விதைப்பும் அறுப்பினால்தான் செயல்படுகிறது. அந்தந்த ஜாதி அந்தந்த வகையை பிறப்பிக்கும். நாம் என்ன எப்படி விதையானது வார்த்தை, நாம் பேசுகிற வார்த்தை தான் விதைகள். அதுதான் அங்க சொல்றாரு. கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் அதை கேட்டும் சத்ரு அது அவர்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால் சத்ரு எடுத்து போடுகிறார். when they understand not, அப்படின்னா என்ன? தியானித்து பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன? அதை அவர்கள் தொடர்ந்து பார்க்கவில்லை, தொடர்ந்து கேட்கவில்லை, தொடர்ந்து இருதயத்திலே படம் உருவாகவில்லை. நீங்க அந்த வார்த்தையை விதைத்து நான் சொன்னபடியே ஆகும், நான் சொன்னபடியே ஆகும். இது ஜீவனுள்ள தேவன்
பொய்யுரையாத தேவன் என்னை குறித்து சொன்ன நன்மையான ஆசீர்வாத வார்த்தை. அந்த நன்மையான ஆசீர்வாத வார்த்தையை தான் நான் பேசுவேன் என்று நான் சொன்னபடியே ஆகும். இதை விதைத்து கொண்டே இருந்தால் you come to a place. நீங்க எதை சொல்றீங்களோ அது அப்படியே ஆகிறதை பார்ப்பீங்க. எப்போ? விசுவாசித்து. நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடப்பவர்கள். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பவன், தரிசித்து பிழைப்பவன் அல்ல. நான் வியாதியை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் நான் விசுவாசித்தால், என் ஐம்புலன் உணர்வினால் அது இருக்கிறதை உணர்ந்தால் கூட வியாதி போலேன்னு நான் பேச மாட்டேன். ஏன்? நான் தரிசித்து நடப்பவன் அல்ல. இதை கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்க. நாம் பார்ப்பதின்படி வாழ்பவர்கள் அல்ல. நாம் தேவரக மக்கள், தேவனானவர்கள். தேவன் முகத்தை பார்ப்பவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். நாமும் அப்படிதான். வெளி தோற்றத்தை பார்ப்பவர்கள் அல்ல, உள்ளான மாற்றத்தை தேவன் பார்ப்பது போல பார்ப்பவர்கள். தேவன் பார்க்கிற பார்வை, பேசுகிற பேச்சு, நினைக்கிற நினைவுதான் தியானம். ஏன்? அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. தேவனுடைய வார்த்தை சகலவற்றையும் அறிந்த தேவன் சொல்லுகிறார். நீ சொல்லும் போதே அது தள்ளுண்டு போனது. ஒருவேளை நீ பார்க்காம இருக்கலாம் ஐம்புலன் உணர்னால, ஆனா இருதயத்துல அது நீ படமாக்கிட்டீனா அதுதான் விசுவாசம்ன்றார். அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். நமக்கெல்லாம் பிரச்சனைனா இருதயத்துல அந்த படம் வரல. என்ன? நான் சொன்னபடியே ஆகும் என்ற படம். இன்னும் இந்த படம் தான் இருக்கு. சொல்லி ஆகுமா? நான் சொல்லி ஆகுமா? நான் சொல்லி நடக்குமா? நடக்கலன்னா என்ன? ஜனங்க என்ன நினைப்பாங்க? அந்த எண்ணம் மனிதரால் வருகிற மேகமையை நீங்கள் 5ஆம் அதிகாரத்துல யோவான்ல சொல்றாருல, 44 நினைக்கிறேன், மறந்துட்டேன். அங்க பாத்தீங்கன்னா அந்த 40ஸ்க்கு அப்புறம் வரும். ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை தேடுவீர்களானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? நான் தேவனால் வருகிற மகிமை தான் தேடுறேன், ஆகவே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாரு. மனுஷரை பற்றிய பயம் கண்ணியை வருவிக்கும். நீங்க பிரச்சனையே அதுதான். ஐயா, மனிதர்கள் என்ன நினைத்தா எனக்கு என்ன? நான் அவரை பிரியப்படுத்த வேண்டியவன். I'm not a man pleaser. I'm a God pleaser. அப்படிதானே? நான் அவருக்கு பிரியமானவன், அவரை பிரியப்படுத்துகிறேன். எப்படி? விசுவாசத்தினாலதான் அவரை பிரியப்படுத்த முடியும் வேதம் சொல்லுகிறது. நான் தேவனைத்தான் பிரியப்படுத்த தெரிந்து கொள்ளப்பட்டவன், மனிதர்களை அல்ல. வேதத்துல ஒரு ஆளை பார்க்கிறோம் மனிதர்களை பிரியப்படுத்த முத ஏற்படுத்தின ராஜா சவுல் ராஜா. அப்படிதானே? அவன் என்ன பண்ணான்? மனிதரை பிரியப்படுத்த முயற்சித்தான். ஐயா, பரிதாபமான முடிவு. ஆனா அதற்கு அப்புறம் அந்த தாவீதை பாருங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. சவுல அங்க நீக்கிறேன்னு சொல்லும் போதே அந்த 1 சாமுவேல் 13 நம்ம அதை வாசிக்கிறோம். 12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏன் அவனை ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அனுப்புகிறார். நான் ஏன்னா எடுத்து உங்களுக்கு படித்து காமிச்சிடறேன். அது முக்கியமான ஒரு சத்தியம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க ஆண்டவர் அவனுக்கு சொன்னது என்னன்னா, அப்பதான் வந்து செகண்ட் இயர் ஆஃப் ஹிஸ் ரூல், முற்றிலுமாக என்ன சொன்னார் பாருங்க. இல்ல, கரெக்ட். அதேதான். 11ஆம் வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்றார் பாருங்க. அத நான் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும்
குறித்த நாட்கள் திட்டத்திலே நீர் வராததையும் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறது யாரு? எதிரி வந்திருக்கிறதையும் கண்டான். ஐம்புலன் உணர்வினால் நடத்தப்பட்டான். தாவீது விசுவாசத்தில் நிறைய அவன் தியான புருஷன். இங்க என்ன சொல்றான் பாருங்க. தீர்க்கதரிசி வரல, எனிமீஸ் வந்துட்டாங்க. ஜனங்கள்லாம் என்னை விட்டு போறாங்க. அப்ப என்ன ஆகும்னு தெரியல. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? நானே விண்ணப்பம் பண்ணேன்றான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? புத்தியீனமாய் செய்தீர். உமக்கு கொடுத்ததை நீ கை கொள்ளாமற் போனீர் என்று சொல்வதை பார்க்கிறேன். சால் குட் நாட் வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். துணிகரமாய் செய்கிறான். பிரசம்ப்ஷன். ஆசாரியர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய, சாமுவேல் செய்ய வேண்டியது இவன் செய்யறான். எதற்கு? மனிதர்களை பிரியப்படுத்த. அடுத்த அதிகாரத்துல பாருங்க, 15வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அமலேக்க குறித்து சொல்றாரு. 2ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை தேவன் மனதில் வைத்திருக்கிறார். யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு தொந்தரவு பண்ணத அவனை முற்றிலுமாய் சங்கரிக்க வேண்டும் என்று அவனை கொன்று போட சொல்லி அனுப்புகிறார். ஆனா ஆண்டவர் அவன் கையில அதை கொடுக்கிறாரு. உயிரோட பிடிக்கிறான், கொன்று போடல. 8ஆம் வசனத்துல பாருங்க. ஆண்டவர் முழு வெற்றியை தருகிறார். உயிரோடு ஆகாகை பிடித்தான், ஜனங்களை சங்காரம் பண்ணினான், ஆடு மாடுகளில் முதல் தரமானதை நலமானதையும் தப்ப வைத்துக் கொண்டு அற்பமானதை கொன்று போட்டான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, ஆண்டவர்களுக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றவில்லை. ஏன் வார்த்தைகளை நிறைவேற்றவில்லை? அதுதான் பின்னால சொல்றாரு பாருங்க. 19ஆம் வசனத்துல, நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பிறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன என்று கேட்டான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஜனங்களோ ஜனங்களோ, நான் இல்ல, ஜனங்களோ, ஜனங்களுக்கு பயப்படுறான். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடானதை எடுத்து கொண்டு வந்தார்கள். அப்போ அந்த ஃபியர் ஆஃப் மென், ஜனங்க தன்னை விட்டு ஓடி போவாங்க. துணிகரமா அங்க பலி செலுத்த போறான். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொன்று போட சொன்னாரு. இல்ல இல்ல, உயர்தரமானது ஆண்டவருக்கு பலியிடுவோம்னு ஜனங்க சொன்னாங்க. ஜனங்களை தேவனை பிரியப்படுத்த அவன் முயற்சிக்கவில்லை. தாவீது அப்படி இல்லை. தாவீது அப்படி இல்லை. தேவனை பிரியப்படுத்த முயற்சி செய்கிறான். நான் ஓசியில பலியிட மாட்டேன்டான்றான். ஓனான் ஏற்காலத்துல அந்த தேவதூதன் வந்த பிறகு அங்க பலியிடும் பொழுது அந்த இடத்தை காசு கொடுத்து வாங்கிதான் பண்ணுவேன்றான். 2 சாமுவேல் அதை படிக்கிறோம். அந்த கடைசி அதிகாரத்தில் நம்ம அதை படிக்கிறோம். அவனுடைய எண்ணங்களையும் பாருங்க. அது மாத்திரமல்ல, அவன் மனிதருக்கு பயப்படல, தேவனுக்கு பயந்தான். சவுல் 2 முறை அவனை ஓட ஓட விரட்டிட்டு இருக்கான். 2 முறை அவன் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க கூட இருந்தவங்க எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் ஒரே வருத்தம். 2 முறை கொடுத்து தாவீதை ஒரே குத்த குத்தி போடுறான்னா இவன் மாட்டேன்னு சொல்றானே. ஏன்? இவன் மனுஷ கூட இருந்த ஆளுகளை பிரியப்படுத்துறதுல பண்ணல. தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் கை போட்டு சும்மா போகும். ஏன்? இவனுடைய எண்ணமெல்லாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அந்த இடத்திலே தாவீது இருந்தனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவனுக்கு பாருங்க எந்த அளவு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். தாவீதுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து நம்ம பார்த்தோம்னா எல்லையில்லா ஆசீர்வாதம். அப்படிதானே? தாவீது கருல நிச்சயமான, அதுதாங்க புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அவன் பழைய உடன்படிக்கையில் அதை என்ஜாய் பண்ணா. தாவீது கருலின நிச்சயமான கிருபை. அது நித்திய கிருபை மாத்திரமல்ல, அது நிச்சயமான கிருபை. ஏன்? அவன் தேவனை பிரியப்படுத்தினாதான் சொல்றாரு, அவருக்கு ரொம்ப பிரியமானவன், என் இருதயத்தை கேட்டவன், எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுறான். அவன் பெரிய தவறு செய்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உடனே மனம் திரும்புகிறான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னதும்
அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சவுல் அப்படி ஒண்ணும் பெரிய தப்பு தண்டாலாம் பண்ணல. ஆனா தேவனை அவன் பிரியப்படுத்த முயற்சிக்கல. ஒண்ணு இல்லாத தன்னை ராஜாவாக்கிட்டாரே அப்படின்ல. இவன் என்ன பண்றான்? தேவனை பிரியப்படுத்துதான். அங்க பாருங்க, தேவனுடைய பெட்டி வரும்பொழுது முன்னால ஆடி பாடுகிறான். ஏபோத்தை தரித்து கொண்டு அவன் மனைவி சவுலின் மக அவள கிண்டல் பண்றான். அவன் என்ன சொல்றான்? எனக்கு அது இன்னும் நான் நீசனாவேன். ஏன்? என்ன ஆட்டுக்கு பின்னாடி இருந்தவனை என்ன சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவாக்குனாரு. அவரை பிரியப்படுத்துதான் என்னுடைய ஆசைன்னு சொல்றான். அதனாலதான் சொல்றேன், மனுஷருக்கு பயப்படுகிற பயம், நீதிமொழி அப்படித்தானே சொல்லுது, கண்ணியை வருவிக்கும். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். நான் மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் விசுவாசிக்காம இருக்கிறது காரணம் என்னங்க? மனிதர்கள் என்ன நினைப்பார்கள்? ஐயா, என்னுடைய வேலை என்னங்க? அவர் சொன்னதை செய்ய வேண்டியதான். வாட் காட் சேஸ் யூ டு இட். அதுதான் நம்முடைய வேலை. என் மகனே என் வார்த்தைகளை கவனினா, அவர் வார்த்தையை கவனிப்பதுதான் என்னுடைய வேலை. என் மகனே என் வார்த்தைகளை உனக்கு செவிசாயினா செவிசாய்ப்பதுதான் என்னுடைய வேலை. அது உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக சொன்னா பிரியாதிருப்பதுதான் என்னுடைய வேலை. அதை இருதயத்துல காத்துக்கொள்ளணும். அதை காத்துக்கொள்றதுக்கு தான் நான் கவனமா இருக்கணும். இது நடக்குமா நடக்காதது அடுத்த கொஸ்டின். ஏன்? இது இருதயத்துல காத்துக்கொண்டா அந்த கொஸ்டினே வராது. ஏன்? நான் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் சொன்னபடியே ஆனது என்ற உறுதியில இருப்போம். வியாதியை பார்த்து போ என்று சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று அதுதான் அங்க சொல்றாருல்ல. லூக்கா 17 நம்ம பார்த்தோம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படியும். அவர் சொன்னதாங்க. தேவன் சொல்லுகிறார், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். நான் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், நான் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், தேவ வார்த்தை ஒரு நாளும் இது மாறி போகும். நாம் காணப்படுகிறவைகளை அல்ல. காணப்படுகிறது இன்னும் காட்டத்தி மரம் போன்ற பிரச்சனையோ வியாதியோ சவாலோ இன்னும் விலகவில்லை. ஆனா அதை நோக்கி கொண்டிருக்கவில்லை. நான் எதை தேவன் சொன்னாரே, அது உனக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னார். நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார். அதுதான் காணப்படாதது. அதையே நோக்கி இருக்கிற உங்களுக்கு அது சீக்கிரத்தில் நிறைவேறும். அந்த பிரச்சனை, அந்த காட்டத்தி மரம், அந்த வியாதி, அந்த வேதனை நீங்கி போகும். அது சீக்கிரத்தில் நீங்கி போகும். ஆனா என்னங்க, நம்ம செய்ய வேண்டியதை நாம செய்யறது இல்ல. நான் பேசிட்டேன், இன்னும் நடக்கல. பிசாசு அந்த எண்ணத்தை கொண்டு வருவான். நான் இல்லைன்னு சொல்லல. அவனுடைய வேலையே அதுதானே. நீங்க விசுவாசிக்காதபடி தடை செய்யதான் அவன் இரவும் பகலும் உங்க விசுவாசத்தை திருட அலைகிறான். ஆனா நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சத்தியத்தில் நிலைத்திருந்து எப்படி தியானிப்பதன் மூலமாக அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். போலியேனுவா, நீங்க என்ன சொல்வீங்க? அது எனக்கு கீழ்ப்படியும் நீங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி இருக்கிறாரு என்று எழுதியிருக்கிறது. என வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டே இருப்போம். நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். இதுதாங்க ஆசீர்வாதத்தின் உச்சக்கட்டம். நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? வாயின் வார்த்தையினாலே. அப்படிதானே? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம், ஆசீர்வாதமும் சாபமும் நாவின் அதிகாரம். என் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் எனக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என் நாவு ஆசீர்வாதத்தை, நன்மையானவைகளை பேச வேண்டும். அந்த இடத்திற்கு தேவ சாயலிலே, தேவ ரூபத்திலே நான் சொல்லி சொன்னபடியே ஆகிற
ஆசீர்வாதத்தை தேவன் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிறார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருப்பதாக என்று சொல்லுகிறார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். உண்டாக கடவது, உண்டாக கடவது, உண்டாக அவர் சொன்னபடியே ஆனது, சொன்னபடியே ஆனது. தேவன் அது நல்லது, நல்லது, நல்லது என்று பார்த்து பேசினார் என்று பார்க்கிறோம். அந்த சாயல் நம்முடைய சாயல், அந்த ஆசீர்வாதத்தின் சாயல், மகா உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் சொன்னபடியே ஆகும். நீ சொன்னபடியே ஆகும். அததாங்க சொல்றாரு மார்க் 11:23. இங்க 14:20 என்ன சொல்றாரு? நடப்படுவாயாக என்று சொல்ல, நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உனக்கு கீழ்ப்படியும். இது மாறாத வார்த்தை. இந்த வார்த்தை தவறிலே சொல்ல அது உனக்கு கீழ்ப்படியும். உன் பிரச்சனையை, வியாதியை, உன்னுடைய எதிர்மாறான சூழ்நிலையை, கனி இல்லாமையை, விருத்தி இல்லாமையை பார்த்து நீ தள்ளுண்டு போ என்று சொல்ல, வேரோடு பிடுங்கப்பட்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உனக்கு கீழ்ப்படியும். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை உபயோகப்படுத்துவது நம்மை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தரிசித்து வாழ்பவர்கள் அல்ல. சூழ்நிலை என்னவா இருந்தாலும் தேவன் சொன்னதின் மேல் என் கண் வைப்பேன். சூழ்நிலை காட்டத்தி மரம் இன்னும் விலகவில்லை, என் சூழ்நிலை இன்னும் மாறவில்லை. ஆனால் நான் பார்ப்பது தேவன் என்ன சொல்லுகிறார், அதைதான் பார்ப்பேன். நான் சொன்னபடி ஆயிற்று. ஏன் தேவன் பார்க்கிறார்? தேவன் என்னை எவ்வாறு பார்க்கிறார்? நான் காட்டத்தி மரத்தை பார்த்து பேசி சொன்னபடியே ஆனதை பார்க்கிறார். அது எனக்கு கீழ்ப்படிந்ததை பார்க்கிறார். அது வேதத்திலே லூக்கா 17:6 அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவன் பார்க்கிற விதமாக நான் பார்ப்பேன். தேவன் என்னை எப்படி வியூ பண்றாரு? இப்படிதான் 17:6 என்ன பார்க்கிறாரு. நான் விசுவாசத்தோடு பேசி அந்த விசுவாசத்தினாலே காட்டத்தி மரம் போகுது. நான் பார்க்கலங்க, ஐம்புலனோடனால ஆவி மண்டலத்தில் தேவன் பார்த்து சொல்லுகிறார். தேவன் பார்த்தது மெய்யே, அவருடைய மெய் என்னுடைய மெய்யாகிறது. அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வத்தையும் அறிந்தவர். He knows everything. உண்டாவதற்கு முன்பே அதை அறிந்தவர். உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டவர். அப்ப யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் அறிந்த தேவன், சர்வ ஞானம் உள்ளவர் சொல்லுகிறார், அது உங்களுக்கு கீழ்ப்படியும், நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். அது உங்களுக்கு கீழ்ப்படியும், நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. சும்மானா சொல்லிட்டு போயிடும், உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதம். சிம்பிள் இல்லைங்க, அதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்திருக்காங்க. அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்துல ஆசீர்வதிக்கிற அப்படின்னா, நான் சொல்லி சொன்னபடி ஆகிற ஆசீர்வாதத்தை என் நாக்குல கொடுத்திருக்காரு. மரணமும் ஜீவனும், சாபமும் ஆசீர்வாதமும், கட்டுதலும் கட்டவிழ்ப்பதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் அப்படிதான் நாங்க வாழ்ந்தாரு. நான் சொன்னா நடக்குமா நடக்காதானா? இல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நன்கு அறிந்தவர். அந்த ஆசீர்வாதத்தில் அவர் வாழ்ந்தார். அவர் சொல்ல ஆனது, அவர் கட்லேட்ட நின்னது. அப்படிதானே? நீ போகலாம், உன் வேலைக்காரன் சொஸ்தமாய் இருக்கிறான்னு சொல்றாரு யோவான் 4:50. யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசிச்சிருப்பாரா? ஒருவேளை சுகமாகலன்னா அவன் போய் நம்மளை திட்டுவான், ஊரெல்லாம் நோட்டீஸ் அடிச்சு போட்டுருவான். யோசிக்கல. ஏன்? அந்த இருதயத்திலே அந்த படம் உண்டாய் விட்டது அவருக்கு. காணா ஒரு கல்யாணத்துல என்ன பண்றாரு? அது முந்தின அதிகாரத்துல பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்துல
எடுத்து பந்தியில போய் கொடுங்கன்றாரு. என்ன விசுவாசங்க அது? நான் சொன்னபடி அது திராட்சை ரசம் ஆயிடுச்சு. அது தண்ணி இல்ல. 5 அப்பம் 2 மீன் கொடுக்க சொல்றாருங்க. ஏன்? காணாதவைகளை காண்கிற கண்கள். தேவரக விசுவாசம். அது நம்ம வேதம் முழுவதுமாய் நம்மால் பார்க்க முடியும். வேதம் முழுவதுமாய் நம்மால் பார்க்க முடியும். அந்த காணாதவைகளை காண்கிற கண்கள் இருக்கும் பொழுது நாம் என்ன அததான் அங்க சொல்றாரு. அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திரும்பவும் அதான் மார்க் 4, லூக்கா 8 3லுமே இந்த விதைக்கிற ஓமை பரலோக ராஜ்யம் செயல்படும் விதத்தை சொல்லுகிறார். அப்போ இந்த விதையை நாம் விதைக்கணும். என்ன விதை? அந்த காட்டத்தி மரம் நான் சொல்ல எனக்கு கீழ்ப்படியும். மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்ல நான் சொன்னபடியே ஆகும். இந்த விதையை விதைத்தா தாங்க அறுவடை வரும். இதுக்கு நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். உபவாசம் பண்ணுமா? தலையில நிக்கணுமா? ஒண்ணும் இல்ல. வரம்பற்ற ஊழியன் தலையில கை வச்சு ஜெபிக்கணுமா? இல்ல. The kingdom of God operates this way by sowing and reaping. இந்த விதை என்ன 17:6, 11, 23 அது மாத்திரமா? மத்தேயு 21:21க்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 21:21 என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்வது அல்லாமல் சொன்னார்ல யோவான் 14 நான் செய்த கிரியைகளையும் செய்வான். அதுதான் இங்க சொல்றார். இந்த அத்திமரத்துக்கு நான் செய்ததை பார்த்து அவங்க என்ன பண்ணாரு? ஒரு காலம் ஒருவனும் கனி உண்டாக கனி புசியாது இருக்கவன் கடவன் அங்க சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவது என்று சொல்லுகிறார் 19ல. அத அடுத்த நாள் சீசல் கண்டு எவ்வளவு சீக்கிரமா பட்ட ஏன் அவர் காணாமல் விசுவாசித்து பேசுகிறார். அவர் பேசும்போதே அவருக்கு தெரியும். ஆனா மரம் பட்டு போல. அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. பச்சை பசேன்னு தான் இருக்குது. சீசல் நினைச்சிருப்பானுங்க. என்னடா இவரு பதற்றாரு. ஒண்ணு அவளை அப்படியே இருக்குன்னு. அடுத்த நாள் ரிட்டர்ன் ஆகுறானுங்க பெத்தேனியாவுக்கு எருசலேம்ல இருந்து. அப்ப பாக்குறாங்க பட்டு போயிடுச்சு. ஒரே ஆச்சரியம். ஆண்டவருக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்? அவர் பேசும்போதே அதைதான் அவர் இருதயத்தில் விசுவாசித்தாரு. இவங்க தரிசித்து வாழ்பவர்கள். தோமா விசுவாசம் உள்ளவர்கள். அவர் ஆபிரகாம் விசுவாசம், தேவ விசுவாசம் உள்ளவர். ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க. அப்பதான் இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆச்சரியப்பட்டார்கள். ஏசு அவனை என்ன ஏன் ஆச்சரியப்படுறீங்க? இது நான் மாத்திரம் இல்ல, நீனும் அந்த சாயல்ல தான்டா இருக்க. நீங்களும் அந்த சாயல்ல தான் இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில நம்மை பார்த்து சொல்றாரு. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். நீங்க சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னார். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் செய்ததை நீங்க என்ன அவர் என்ன செய்தாரு? உண்டாகாது இருக்க கடவுதுன்னா உண்டாகல, பட்டு போச்சு. உண்டாக கடவுதுன்னா உண்டாகிடுச்சு. அந்த வல்லமை நாவில கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. உச்சக்கட்ட மாபெரும் ஆசீர்வாதம். நம்ம கதை படிக்கிறோம். தொட்டதெல்லாம் கோல்டு ஆகணும்னு பைத்தியமாரமான ஆயிட்டாங்க கடைசியில. ஆண்டவர் அப்படி கொடுக்கல, ஞானமா கொடுத்திருக்காரு. நான் சொன்னபடியே ஆகும் என்று. அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். சொன்னால் அப்படியே ஆகும். சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. மலையை பார்த்து நீ பெயர்ந்து அங்க காட்டத்தி மரம் வேரோட பிடுங்கி சமுத்திரத்துல தள்ளுண்டு போ. அங்க நடப்படணும். இங்க என்ன சொல்றாரு? சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் ஐயா நான் சொல்ற மாதிரி வெறும் மரத்தை மாத்திரம் இல்ல. அப்போ அவங்க சொல்லும்போது ஒரு பக்கத்துல ஒரு மலை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மலையை அவங்களுக்கு அடையாளம். இந்த மலை பாக்குறல்ல, இத பார்த்து நீ பேசினாலும் நீ சொன்னபடியே அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆகும். அது உங்களுக்கு கீழ்ப்படியும். சொன்னபடியே ஆகும். இதெல்லாம் யாரை குறித்து சொல்றாருங்க?
ஆசீர்வதிக்கப்பட்டவனை குறித்து சொல்றார். உன்னத தேவனின் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவனை குறித்து சொல்லுகிறார். அதேதான் மார்க் 9:23 சொன்னாரு. நீ விசுவாசிக்க கூடுமானால், இந்த கூடுமானால் கேள்வியில விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. யூதா 3ல சொன்ன 2 பேதுரு 1:1 சொல்றாரு. அருமையான விசுவாசம் பேதுருக்கு கொடுக்கப்பட்டது. என்ன விசுவாசம்? ஐயா, பழைய பேதுருவை பாருங்க, மறுதளிக்கிறான். அத்திமரம் பட்டு போனவர் தான், ஐயரே நீங்க நேத்து சபிச்சீங்க, இன்னைக்கு பட்டு போயிடுச்சுன்னு ஆச்சரியப்படுறான். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நாவை கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. தன் நாவின் அதிகாரத்தை வெளிப்பாடு பெற்றுக்கொண்டான். மூடியிருந்த கண்கள் திறக்கப்பட்டது, கேட்கிற காதுகள் உணர இருதயம் வந்தது. அங்க பிறவி செப்பானிய பார்க்கிறான். இப்ப மனிதர் பயம் இல்ல. அன்னைக்கு மனிதருக்கு பயந்துகிட்டு நான் அறியேன்றான் வேலைக்காரிக்கு முன்னாடி. இங்க பெரும் கூட்டம், பெரும் தலைவர்கள் எல்லாம் கூட இருக்காங்க. ஏன்னா ஆலயம், எருசலேம் ஆலயம். தைரியமா சொல்றான், அப்படிதானே? எனக்குள் இருப்பதை தருகிறேன், எழுந்து நட. ஏன்? அந்த அதிகாரத்தை இயேசு ஆபரேட் பண்றதை பார்த்துட்டான், அப்படிதானே? பெதஸ்தா குளத்தில் ஆண்டவர் சொல்ற படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அதை பார்க்கிறான். அவனுக்கு அதே தைரியம், அப்படிதானே? திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க, கூரையை பிச்சுக்கிட்டு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இதெல்லாம் இருதயத்துல படம் வந்துருச்சு. நான் செய்த கிரியைகள் என்றால் அதற்கு மேலாய் செய்வான் சொன்னாருங்க. நீ காட்டத்தி மரத்தை பார்த்து தள்ளுண்டு போனா போ, அது உனக்கு கீழ்ப்படின்னு சொன்னாருங்க. இதெல்லாம் அவன் இருதயத்துல ஆவியானவர் வெளிப்பாடாக தந்துட்டாரு. அப்ப அதே மாதிரி அதிலே தன்னை கிறிஸ்துவுக்குள் வைத்து பார்க்கிறான். அதை பார்த்தபடினால ஆவியானுடைய உதவினால கைகளை விட்டு தூக்கி எடுத்து அவனை நடக்க வைக்கிறான். அது மாத்திரமா, அனனியாவே உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லுகிறான். தபித்தாள்கிட்ட போறான், அப்படிதானே? அந்த 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 9ல தபித்தாலே எழுந்திரு என்று சொல்றான். எங்க இருந்து வந்துச்சுங்க? எங்க இருந்து வந்தது? இந்த வசனங்கள்லாம் இருதயத்துல ஆழமா வேரூன்று விதைத்து வேரூன்றி விட்டது. நாங்களோ வேத வசனத்தை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் பண்ண தேவனோட உறவு கொள்வதில் இருப்போம். நாங்க அது இருதயத்துல போயிடுச்சுங்க. அது இருதயத்துல போயிடுச்சு. அதனாலதான் அங்க எவரு மகளை பார்த்து ஆண்டவர் சொன்னதை பாக்குறான், லாசரோ பத்தி சொன்னதை பாக்குறான். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், நானும் அங்க இருந்தேன்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை பாக்குறான். அந்த விசுவாசம் கிறிஸ்துவின் விசுவாசம். அந்த விசுவாசம் தபித்தாலே எழுந்திரு என்று சொல்லுகிறான். உச்சக்கட்ட ஆசீர்வாதங்க. அததான் அவர் சொல்றாரு, அப்படியே ஆகும் சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். யார் சொன்ன ஆகும்? யார் கட்டளைனா? சர்வ வல்ல தேவன். சர்வ வல்ல தேவன் அந்த இடத்துல, அந்த ஆசீர்வாதத்துல நம்ம ஆசீர்வதித்து இருக்கார். சும்மா ஒன்றைன ஆசீர்வாதம் இல்லைங்க. சர்வ வல்ல உன்னதமானவருடைய ஆசீர்வாதத்தினால் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். யூ கேன் கிரியேட், அப்படிதானே? யூ கேன் டெஸ்ட்ராய். அதுதான் அங்க எரேமியால சொல்றாரு, பார், பிடுங்கவும் இடிக்கவும் நாட்டவும், இட் இஸ் இன் யுவர் மவுத். உச்சக்கட்ட ஆசீர்வாதம். தேவனை போல பேசுகிற, அததான் அங்க பேதுரு சொல்றாரு, ஆசீர்வாதிக்க அழைக்கப்பட்டன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் நான் அதை ஒண்ணு வாசிட்டு முடிச்சிடுறேன். 1 பேதுரு, நம்ம லேட்டா தான் ஆரம்பிச்சோம். ஓகே, அதனால ஐ ஹோப் யூ ஓன்ட் மைண்ட். 9ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, ஜீவனை விரும்பி, ஆசீர்வாதத்தை விரும்பி, நன்மையை விரும்பி, நல்ல நாட்களை, நன்மையான நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விளக்கி, அப்படித்தானே, கபடத்துக்கு தன் உதடுகளை விளக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நாவலதாங்க இருக்கு. நீங்க ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்ட நாவின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள, அதுதான் 34ஆம் சங்கீதத்துல சொன்னதை இங்க அவங்க கோட் பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம்.
ஜீவனை விரும்புகிறியா? ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் விரும்புறியா? உனக்கு விரும்புறியா? அது நாவல அது இருக்கணும். ஆனா நமக்கு எல்லாம் வேற விதம் தான் இருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமொழி அந்த 4ஆம் அதிகாரத்துல வரிசையா சொல்லிட்டு வரும்போது, கடைசியில முடிக்கும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. 24ஆம் வசனத்துல, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. வாயின் தாறுமாறுகளை, தாறுமாறுனா என்னங்க? அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தாறுமாறா வண்டி ஓடிடுச்சுங்க. அடி ரோட்ல போய் பிரேக் பிடிக்காம தாறுமாறான்றாங்க. அது மாதிரி தாறுமாறா பேசுறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தாறுமாறா பேசல, அதை தூரப்படுத்து என்று சொல்லுகிறார். தாறுமாறலை உன்னை விட்டு அகற்றி மாறுபாட்டை உனக்கு தூரம். மாறுபாடு என்னங்க? தேவன் சொன்னார், சொன்னபடியே ஆகும். அந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்துட்டாரு. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால், இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் சொன்னபடியே ஆகும். காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி சமுத்திரத்திலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உனக்கு கீழ்ப்படியும். அததான் சொல்றாரு. அது நாமளே இருக்கணும். இங்கே அதான் சொன்னார். அது அப்படியே ஆகும். மத்தேயு 21:21 அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். மார்க் 9:23 என்ன சொல்றாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். யாருக்குங்க எல்லாம் ஆகும்? தேவனால் எல்லாம் கூடும். ரைட், கரெக்ட், கரெக்ட். இங்க என்ன சொல்றாரு? எண்ணங்களை மாற்றி அமைங்கள். தேவனால் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. தேவனால் எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். எங்க நாவல கொடுத்துட்டாரு பேசி. அததான் அங்க சொல்றாரு பாருங்க. நம்ம மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே அதை சொல்வதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 17 என்ன சொல்றாரு பாருங்க. 17:20 எடுங்க. அங்க என்ன சொல்றாரு? இதே ஆசீர்வாதத்தை அங்கேயும் அவர் சொல்லுகிறார். உங்கள் அவிசுவாசத்தினாலேன்னு சொல்லிட்டு அவங்க ஏன் அவங்களை சுகமாக்க கூடாம போயின்னு சொல்லிட்டு, கடுகு விதையளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம் என்று சொல்லுகிறார். சொன்னா சொன்ன என்ன அப்புறம் போனா அப்புறம் போ. வியாதி வெளியே போனா வெளியே போகும். சுகம் வா என்றால் வரும். செய்ய முடியாதது நீ செய்யின்னு சொன்னீங்கன்னா செய்வாங்க. அதுதான் சொல்றாரு. அப்புறம் போம் என்று சொல்ல, அது அப்புறம் போம். உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமிராது. நம்ப முடியுதா? இத விதைக்கணுங்க. இந்த விதை என்னால கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னு தேவன் சொல்லுகிறார். விதைக்கணும். நான் அப்புறம் போனா அது அப்புறம் போகும். என்னால கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதங்க? என்னால கூடாத, இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? நத்திங் இம்பாசிபிள் ஃபார் காட் என்ற அந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கார். உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதம். என்ன? இஸ் an empowerment. என்ன எம்பவர்மெண்ட்? நான் சொல்ல ஆகும் என்ற எம்பவர்மெண்ட் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அறிவில்லாமையினால் அறியாமையினால் சொல்றாரு. அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்றாரு. எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு சொல்றாரு. இத விதையுங்க. இத விதைக்கணும். இது வேத வசனத்தில் இருக்கிறனால அது நடக்காது. விதையின் ஓமையை பாருங்க என்ன சொல்றாரு. அதை எடுத்து அந்த விதையை நிலத்திலே விதைக்கிறான். அவன் தூங்கி எழும்பி தெரியாத விதமாக தானாக முளை கிளம்பி கதிர் விட்டு கதிரில் கனி தந்து வருவதை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார். அதுதாங்க அப்படி கடுகு விதை, சின்ன விதை தான். இதை இருதயத்துல விதைப்பது தாங்க பரலோக ராஜ்யத்தில் நாம் கிரியை செய்ய வேண்டிய காரியம். விதைப்பும் அறுப்பும் இருக்கும். அது அந்தந்த விதையை நீங்க எதை விதைக்கிறீங்களோ அந்த கனி வரும்.
நீங்க இப்ப விதைக்கிறது என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். உனக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். நீ சொல்ல ஆகும் என்று சொல்லுகிறார். தள்ளுண்டு போ, சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உனக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். மலையை பார்த்து தள்ளுண்டு போன்னு சொல்ல அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். இந்த விதைய நம்ம இருதயத்துல தொடர்ந்து எப்படி வாயில பேசிதாங்க, வாயில மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இது ஜீவன், தேவனாக வாழ்கிற ஜீவன். அதை நம்ம விதைக்காம முடியாது. அதை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். இரவும் பகலும் இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய தியானம் என்ன, நினைவாய் இருக்க வேண்டும், எண்ணமாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். அந்த 4:19 என்ன சொல்றாரு, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். என்னதான் என்ன சொல்லப்பட்டது, ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தாய். ஐயா, அவனுக்கும் அதே சோதனை தான் உங்களுக்கு எனக்கும் வந்த மாதிரி. ஆனா அவன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். ஏன்? ஐம்புலன் உணர்வை காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாத தேவனுடைய வார்த்தை மேலே தன்னுடைய முழு கவனத்தையும் நோக்கத்தையும் வைத்து விட்டான். என்ன வார்த்தைங்க? சொல்லப்பட்டபடியே காட்டத்தி மரம் தள்ளுண்டு போய் என்று சொல்ல கீழ்ப்படியும். அது சொல்லப்பட்டது. மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்ல அது அப்படியே ஆகும். அது சொல்லப்பட்டது. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அது சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டதையே பார்த்தான், காணப்படாததை, தேவன் சொன்னதை பார்த்தான். ஐம்புலன் உணர்வினால் தரிசித்து நடக்கல. ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. ஏன் அனுபவிக்கல? இன்னும் தரிசித்து நடக்கிறோம். மனிதரை பிரியப்படுத்த பார்க்கிறோம். அது கண்ணி. தேவன் எப்பதான் பிரியப்படுவாரு? நீங்க விசுவாசத்தில் காலை எடுத்து வைக்கும் போதுதான், செயல்படும் போதுதான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்க வாயில பேசலன்னா அது செத்த விசுவாசம் தான். இருதயத்துல வச்சு இந்த விசுவாசத்தை வாயில பேசி செயல்படுத்தணும். ஆவி இல்லாத சரீரம் போன்றது என்று சொல்லுகிறார். செயல்படாத விசுவாசம். செயல்படுத்தணும். எப்போ? மனிதரை குறித்த பயம் இல்லைன்னா செயல்படுத்துவீங்க. காரு மோட்டார் சைக்கிள் எல்லாம் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆனா கவலைப்படல, எப்படியா ஓட்டணும் தொடர்ந்து ஓட்டுறீங்க. ஏன் இங்க ஒரு தடவை 2 தடவை தவறு ஆயிட்டா ஐயோ சரியில்லைங்க ஒதுங்கி போறீங்க, இது நடக்கலன்னு. எத்தனை பேருக்கு நான் ஜெபித்து நடக்காட்டியும் நான் வசனத்தை தான் பார்த்து கொண்டிருப்பேன், தரிசித்து நடப்பவன் அல்ல. இதுல உறுதியா இதை விதைத்து 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 விசுவாசிப்போலால் நடக்கும் அடையாளங்களாவன சொல்லிட்டாரு மார்க் 16:17. அதையே தான் நான் விதைப்பேன், அதே தான் நான் பார்ப்பேன். நான் தரிசித்து நடக்க மாட்டேன். வேத வசனம் என்ன சொல்லுது? தேவன் என்னை எவ்வாறு பார்க்கிறார் என்று சொல்லுகிறது. தேவன் பார்க்கிற விதமாக நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ பார்த்தது சரியே, நீ சரியா பார்த்தா சரியா தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். சரியான வார்த்தையை பேசினா சரியான விசுவாசத்தை இருதயத்துல விதைக்கிறோம். சரியான விசுவாசம் இருந்தா சரியாக அது வாழ்விலே வெளிப்படும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லி காலத்தை ஓட்டாதீங்க. பாட்டெல்லாம் பாடுங்க, நான் வேணான்னு சொல்லல. அவர் சவரின் காட் தான். ஆனா நீங்க வாயை திறந்து பேசாம, அவர் சொன்னதுனால நடக்கவே நடக்காது. அவர் சொன்னதை நான் திரும்பி சொல்லும் போது என் விசுவாசமாகும் பொழுதுதான் அது நடக்கும். பிசாசு சொல்றது நடக்காது, தேவன் சொல்றது நடக்காது. நான் பிசாசோட சேர்ந்து பேசினா அது நடக்கும், தேவனோடு சேர்ந்து பேசினா. அப்ப யாரு கையில தான் இருக்கு? நம்ம கையில தான். ஆனா தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிவேன். தடை செய்பவன் யார்? பாடுங்க. தடை செய்வன் யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். ஏன்?
நம்ம தரிசித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், விசுவாசித்து பேசவில்லை. சொல்லப்பட்டவைகளை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு காணப்படுகிறத பார்க்கும் பொழுது அவனுக்கு நம்புகிறதற்கு ஏதுவே இல்லை. ஆனா நம்பிக்கையோடு விசுவாசித்தான். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, முழு நிச்சயமாய் நம்பிய சொல்லப்பட்ட வார்த்தை மேலே கண்களை பதித்து விட்டார். சொன்னவர் உண்மை உள்ளவர், செய்ய வல்லவர் என்பதை, இந்த வார்த்தைகளை சொன்னவர், அது உனக்கு கீழ்ப்படியும், அது அப்படியே ஆகும், தள்ளுண்டு போகும் என்றவர் சொன்னவர். உன்னால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த ஆசீர்வாதத்தை என் மேல் அவர் பொழிந்தருள் இருக்கிறார். அப்படிதானே? அவருடைய சாயல் என்றால் இந்த ஆசீர்வாத சாயல். இதை தொடர்ந்து நீங்க தியானித்தீங்கன்னா ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ போறது இல்லை. அந்த சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. காட்டத்தி மரம் கீழ்ப்படுகிறதை காணப்போகிறீர்கள். மலை தள்ளுண்டு போவதை காணப்போகிறீர்கள். உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை என்று தேவன் சொன்னதை உங்க வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க. எல்லாம் உங்களுக்கு கூடும் என்பதை உங்க வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை இருதயத்துல விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது உன் வாய்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். அது உன் காதுகளை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். நீ பேசுவது, கேட்பது, நீ பார்ப்பது, நீ நினைப்பது இந்த வசனங்களாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லப்பட்டது. The word of God dwell richly in you. இந்த வார்த்தைகள் உன்னிலே அப்படியே ஐஸ்வர்யத்தோடு உன்னிலே வாசம் பண்ண வேண்டும். It should dominate, மேலோங்கி இருக்க வேண்டும். அது மேலோங்கி இருந்தா அது நடக்காட்டி கூட நடந்ததாக இருதயத்துல பாக்குறனால அந்த விசுவாசத்துல செயல்படுவீங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ என்ன விசுவாசித்தையோ அப்படிதான். நான் சொன்ன ஆகும் விசுவாசம் அப்படிதான் ஆகும். நான் சொல்லி ஆகாது, பாரு ஆகலையா, பேசி பார்த்தேன் 3 மாசமா பேசின ஒண்ணும் நடக்கல பிரதர். நடக்காதியே. உங்க இருதய விசுவாசம் அதுதான். நடக்கலன்னா காரணம் அது ஒண்ணுதான். இருதய விசுவாசம் தான் இருந்துச்சுன்னா அது அப்படியே ஆகும். தேவன் பொய் சொல்ல மாட்டாருங்க. அவர் சொன்னபடியே ஆகும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதங்கள்னாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்க ஆண்டவரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால் எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்க. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தால் தேவ சாயலில் எங்களை சிருஷ்டித்து ஆசீர்வதித்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்க சொல்ல ஆகும், நாங்க கட்டளையிட நிற்கும். காட்டத்தி மரம் எங்களுக்கு கீழ்ப்படியும். மலை தள்ளுண்டு போகும், அது அப்படியே ஆகும், நாங்க சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீங்க. அந்த தேவ சாயல், தேவன் சொன்னார், சொன்னபடி ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்ற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எங்களுக்கு தந்துட்டீங்க. நாங்க எதை பேசுகிறோமோ அது அப்படியே ஆகும் சொன்னீங்க. அதை நாங்க புரிந்து கொண்டு அதை நாங்க எங்க வாயில் பேசுவதில் கவனமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த வசனங்களை நாங்கள் தியானித்து, இரவும் பகலும் அதை தியானித்து, அது எங்க இருதயத்தை நிரப்ப அந்த கிருபையை எங்களுக்கு தர உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.